ஆனக்குந்தி பட்டணத்திலே வாழ்ந்துடக்கூடிய சுபத்ரா வீட்டுக்கு வந்துட்டா போதும். ஆஹா, காரிக்கட்ட புருஷன் வந்துட்டாருன்னு சொல்லி அந்த ஞாபகத்துல இருக்க மாட்டான். அப்படியே பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிச்சுட்டு இருக்கும். 2 கையில 2 எடுத்துக்குவா. என்ன இல்லைங்க, மாலை ஆளாச்சு. தாலி கட்டிய கணவன் வந்து விட்டாருன்னு சொல்லி அவள் ஒரு சந்தோஷமாக போய் இருப்பான். சரி, அதனால இந்த தினத்திலே கொண்டாட்டியை பார்த்து 15 நாளா ஆகிடுவான். சரிங்க, சுமுத்ரா தேவை பார்த்து 15 நாளா ஆச்சு ஆகணுங்க. ஆமா, இந்த தினத்திலே கண்டார ஒளி நான் தெரியுமுண்டா. ஓ, யாரு கண்டார ஒளிங்கிற? என் பொண்டாட்டியும் சொல்றேங்க. உன் பொண்டாட்டியா? என் பொண்டாட்டி இருக்கிறா. எங்க இருக்கிறா பொண்டாட்டி? எங்க? அரண்மனையில இருக்கிறா. யாரு? என் பொண்டாட்டி சுபத்ரா. என் பொண்டாட்டி தான் அங்க இருக்கிறா. எப்படி பொண்டாட்டி எங்க இருக்குது? என்னுடைய மனைவி சுபத்ரா தேவி அரண்மனையில் இருக்கிறா. ஏன் பொண்டாட்டி தான்? என் பொண்டாட்டி தான் அங்க இருக்கிறா. அம்மாவுக்கு தோழியா? ஓ, நான் சண்டைக்கு போன நேரத்துல என் வீட்டுக்கு போயிருப்பா. அதனால என் பொண்டாட்டி அந்த அம்மா கிட்ட தோழியா இருக்கிற. என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி தோழி பெண்ணா இருக்கிற. அப்படியா? அதனால சீக்கிரமாக சென்று என்னுடைய மனைவியை நான் பார்க்க வேணும். சரி, அதனால 7 குதிரை இருக்குதுல்ல, அந்த 7 குதிரை பிடிச்சி ரகத்துல கட்ட போலாம். 6 தான் வரும். இன்னொரு குதிரை என்னாச்சு? அது சனியாயிடுச்சு. நேத்து நல்லா இருந்தது. நல்லாதான் இருந்தது. பொட்டியாரம் போனான் சொல்லி தண்ணி காட்டு கூட்டு போனான். நைட்ல கரண்ட் ஆஃப் ஆச்சு. சரி, வீட்டுக்கு பார்த்தா குதிரை சனியாயிடுச்சு. குதிரை கூட விட மாட்டியானா? குதிரை வாங்க, நாமளே போலாமா? கொண்டாட்டி எல்லாம் கிளம்பலாமா? அண்டார வழி போய் பார்க்கலாம். வாங்க. தன் மனைவியாகிய சுபத்திரை தேடி செல்ல இப்பொழுது ஆனகுதி நகரிலே வாழ்ந்து வரக்கூடிய ஆயன் தங்கையாகிய சுபத்திரை சபை தர்பார் மற்ற விஷயம் வரான.
எங்க பார்த்த மாதிரி இருக்குது? அட குட்டிக்காரர் ஆதி நடந்தது என்ன? நான் முத்து. அட முத்து எனக்கு தெரியல. தெரியாம தான் படிச்சிட்டு இருக்கேன். நான் தான் கோபாலு. ஆனா பழைய பிரண்டு. ஏன் பிரண்டுங்க? கோபாலு. பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு? அப்புறம் எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறப்பா. நீ எப்படி இருக்கிற? அதையாப்பா கேக்குற? ஒன்னா படிச்சவங்க. ஆமாப்பா. கொஞ்சமா? ஆமா கொஞ்சமா நஞ்சமா. எத்தனை தடவை நீ பெயிலான? இல்ல நீ பெயிலான, நான் பாஸ் ஆயிட்டல. நான் தான் பெயிலான. அப்படின்னா மறந்துட்டியா? என் ஃப்ரெண்டுங்க அவரு. ஆமா ஆமா ஆமா. ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம். அப்புறம் கோபாலு ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். ஆமாப்பா. அப்புறம் வீட்டுல பொண்டாட்டி பொண்ணு எல்லாம் சாதிக்கும். அது எப்ப நினைக்கிற? கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படியா? ஆமா. பொண்டாட்டி ஒரு குடிகாரி ஆகி போயிட்டா. பொண்டாட்டியா? ஆமாப்பா. சாண்டாளப்பா. அது பிள்ளைங்க வேற 4-5. பெரிய குடும்பம் ஆயிடுச்சு. அதனால சமாளிக்க முடியல. என்ன வேலைக்கு தான் போற? அதையே கேக்குற? வேலையே கிடைக்கல. சேலத்துலதான் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல மூட்டை தூக்கிட்டு இருக்கேன். சாண்டாளப்பா. ஏப்பா நல்ல பையன். ஆமா. கெதி பாத்தீங்களா என்ன ஆச்சு? என்னப்பா பண்றது? சாண்டாளப்பா. கோபாலு அப்புறம் நீ எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட? என் பொண்டாட்டியா? உன் பொண்டாட்டி மாதிரி கிடையாதுடா. எள்ளுன்னா என்னையா நிப்பா? ஏன் காது கேட்காதா? காது கேட்காதா? அந்த அளவுக்கு பயம். அட பயம்? அப்படியே காலோட கொண்டு விடுவோம். கௌரவம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பயம்ப்பா. அட பயம். சரி சரி சரி. உசுரான உசுறு நண்பா. ஆமாப்பா. ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாப்பா. நம்ம வீடு பக்கத்துல தான். வந்து ஒரு ரூபா சாப்பிட்டு போயிருவா. அப்படியா கோபாலு? என்ன இது பக்கத்து வீட்டு இது? அட அப்பா. கோபாலு நீ இத்தனை பேர் இருக்கிறாங்களே, இவ்வளவு ஃப்ரெண்டா தான் பழகுனாங்க. யாராவது ஒருத்தர் சாப்பிட்டு போன்னு சொல்லி சொன்னாங்களா? இல்ல இல்லப்பா. நீ மட்டும் என் உயிர் நண்பன். உசுறு சினியாக. ஆமாப்பா ஆமாப்பா. அதனால கண்ணுல பாத்துட்டு ஒரு சோறு கூட போட்டு அனுப்பலாம். என்ன மனசன் நான். நீ எப்ப சாப்பிடுன்னு சொன்னியோ அப்பயே கறி சாப்பாடு சாப்பிட மாதிரி என் வயிறு நிறைஞ்சு போச்சு. அதனால நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். நான் இப்ப இருந்து போனாதான் நான் கையில வேற காசு இல்ல. இப்ப இருந்து போனாதான் நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்டு போய் அடைய முடியும். நான் போய் மூட்டை தூக்கிறதுக்கு போகணும்பா. டேய் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏப்பா நான் அப்படி விட மாட்டேன். வந்து என் ஊர்ல ஒரு சோறு தின்ட்டு போய் ஆகணும். உயிர் நண்பன் நெஞ்ச நக்கறானே. ஏப்பா இவ்வளவு தூரம் சொன்னதுனால சரி ஒரு ரூபா சாப்பிட்டு தான் போறோம். வா போலாம். வா போலாம். கேட்டா நான் என்ன அப்படி அவ்வளவு எரிச்சுவா என்ன உன்னை விட்டுட்டு போறதுக்கு? இதான் நம்ம வீடு. அப்படியே அப்பா என்னப்பா அரண்மனையாட்டம் கட்டி வச்சிருக்கிற? இதென்ன லோன்ல கட்டுதா? லோன்லயா? பைத்தியக்கார. லோன் கட்டுற அளவு நான் அதான் இல்லாதவனா? லோன் எல்லாம் கிடையாது. கந்த எடுத்து கட்டினேன். சரி சரி கூப்பிடு. தம்பி கறி சாப்பிடுவியா? கறி எல்லாம் ரொம்ப நாளா ஆயிடுச்சுப்பா. கையில வேற காசு இல்ல. நான் ரொம்ப ஏழ்மையில சொல்லாத. நீங்க நான் கறி சாப்பிடவே சாப்பிட மாட்டேன். கறி எல்லாம் சாப்பிட்டுப்பா 6 மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சுப்பா. அப்படியா? ஆமா. சரி கறி தம்பி ஆட்டுக்கறியா கோழிக்கறியா நண்டு கறியா மீன் கறியா நாய் கறியா பண்ணி கறியா? அவ்வளவு பெரிய இடத்துக்கெல்லாம் போக வேண்டாம். ஏதோ கோழி கறி இருந்தா கொஞ்சம் போதும்பா. கோழி? ஆமா. தம்பி கொட்டை கோழி கறி வேணுமா சேவல் கறி வேணும்? உனக்கு எப்படி மனசுக்கு படுதோ அதை செய்ய கோபாலு. அப்படியா? எப்ப தம்பி கறி வறுக்கிறதா இல்ல குழம்பு வேணுமா? ஐயோ இவ்வளவு உயிர் நண்பனா இருக்கிறானே. சரி வருத்தப்பட சொல்லுப்பா. அப்படி வறுவல்? வறுவல் அப்படியே வறுவல் பிறகு மாதிரி தம்பி அப்படி பிரியாணி செஞ்சிடலாமா? குழம்பா செஞ்சு சொல்லுப்பா. குழம்பு? குழம்பு. தம்பி தண்ணி அடிப்பியா? தண்ணி எல்லாம் அடிச்சு ரொம்ப நாளா அடிச்சு அது குவாட்டரெல்லாம் அடிச்சு ரொம்ப மனுஷோட கேள்றா தரேன். சரி அப்படிதான் ஒரு குவாட்டர் சொல்லு கோபால. ஒண்ணு போதும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒண்ணு சொல்லு. ஒண்ணு ஒரு குவாட்டர் என்ன நீ புல்லே குடிடா. யாருக்கு ஒரு புல்லு? அட புல்லு. சரி சரி சொல்லு. ஏப்பல காமாளிச்சு என்னது? என் பொண்டாட்டியாவது நைட்ல கூப்பிடுறான். உன்னை ஏண்டான்னு கேக்குறா? ஏண்டாவா? ஏண்டால பைத்தியம் ஏண்டாங்கிறா? அடா அவங்க வீட்டுக்கு நோம்பிக்கு போயிருந்தப்பா. போயிருந்தான் ஆடி தேங்காய் நோம்பிக்கு. போன உடனே அவங்க மாமனார் என்ன பண்ணிட்டான், சரி நம்ம பிள்ளை இவ்வளவு தூரம் வந்துட்டு போகுது வெறுங்கையில போகுதுன்னு சொல்லிட்டு அண்டா ஒண்ணு எடுத்து கொடுத்துருக்க. பித்தாள் அண்டா வர்றோம். இத பெருமையா ஏன் அண்டா, இது ஏன் அண்டா, இது ஏன் அண்டாங்கிற. அண்டாலதான் சொன்னா ஒன்னும் சொல்லல. சொல்லு பிச்சு போட மாட்டேன். அதானே. சரி கூப்பிடு. ஏப்ல சமாளிச்சு
முன்ன ஏன்டான்னு கூப்பிட்டா இப்ப ஏன்டாப்பாங்கிறா ஏய் டப்பா இருக்குதுப்பா டப்பா. என்ன டப்பா? பாத்ரூம்ல வச்சு கழுவுறமில்ல அந்த டப்பா ஒண்ணு அவங்க போட்டு தூக்கிட்டு வந்துருக்கா. அது ஏன் டப்பா? அட போற பக்கம் வர்ற பக்கம் ஏன் டப்பா? இது ஏன் டப்பாங்கிறான். அட ஒண்ணும் சொல்லல. சரி 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 இச்சு விடுவேன். வேண்டிய நண்பன் சினே உட்காருப்பா. இல்ல நின்றுட்டே இருக்கிறாங்க. கால் வலிக்கும் இல்ல உட்கார். என் நண்பன் வந்திருக்கிற உயிர் சினேகதன் பட்டா பலால் சட்டு போட்டு சீக்கிரம் சோறு ஆக்கி கோழி அடிச்சு குழம்பு வச்சு அவனுக்கு சோறு ஆக்கி போடுறேன். என்னைக்கு வராத முத்து பையன் சிநேகிதிக்கு வந்திருக்கிறான்னு சொல்லி சோறு ஆக்குறீங்க. வீட்டுல ஆக்கிறதுக்கு அரிசி இருக்குதா, பருப்பு இருக்குதா, அண்டா இருக்குதா, குண்டா இருக்குதா? ஒரே ஒரு பித்தளை சொம்பொண்ணு எங்க அப்பூர்ல இருந்து ஜீவனமா கொடுத்தாங்க. அதையும் அடகு வச்சு குடிச்சு தொலைஞ்சிட்டியே. கண்ட கண்ட நாய்க்கு வந்திருக்கிறான்னு சோறு ஆக்குன்னா குடிக்கார புண்டை எங்க அம்மா புண்டையில வச்சாக்கட்டும். கண்டார ஊழி நாதேரி முண்டை என்னடி சொன்ன எதுல ஆட்டுமா? ஏய் என் உயிர் சிநேகிதண்டி, என் நண்பன் உசுறு குதிரானவன் இவ்வளவு தூரம் சோறு தின்ட்டு போடான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டி வந்துட்டு உக்காத்தி வச்சுட்டு இவ்வளவு தூரம் வந்தவன் சோறு இல்லை அப்படின்னா அவன் சோறு திங்காம என் சுண்ணியமா கூப்பிட்டு போவான். சோத்து கூட்டிட்டு வந்துட்டு அவன் சோறு இல்லாடி போய் புண்டை நக்கிட்டு போக சொல்றான். தம்பி அதையாவது செய்யறியா? தம்பி போடலாங்க. ஏங்கப்பா இவரு நான் ஏதோ சோறு காட்டினா காசு தான் காட்டினா அதான் போடலாங்க. அந்த காசு தான் காட்டினா கொண்டாட்டி கூட சொல்லட்டுங்க. ஒரு 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 பொம்பளை கூட சொல்லட்டும். ஆகிறதுக்கு அரிசி இருக்குதா, பருப்பு இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதா, நான் எதில் ஆகட்டுன்னு கூட சொல்லட்டும். இவன் என்னங்கிறான், வீட்டுக்கு வந்த உரம்பரை சோறு திங்காம என் சுண்ணியும் போடுவான்னு கேட்கறான். ஐயோ செப்பலே கூட சொல்லட்டும்டா. சண்டால ஏண்டா அவன் அப்படிதான் என்ன நக்கி புட்டு போனாங்கிறா. உண்மையா சொல்ல மனசு தொட்டு சொல்ல அவனு சோறு கேட்டனா இல்ல. ஏன்னா ஊம்பறதுக்காக வந்தேன் அப்படியே வெட்டி வெட்டி விடுவான். ஐயோ சப்பா என்ன மயில அவன் அப்படிதான் இதெல்லாம் சொல்றான். பேசினா வெட்டி விடுவான். ஐயோ சப்பா தப்பா கத்தியெல்லாம் பேசி பேசி விடுவோம் பாத்துக்கா. பாப்பா ஐயோ சப்பா சரி பாப்பா அப்ப நீ பிறந்த சத்தியமா சொல்றேன். நான் உன்னை ஏதாவது சொன்னா இல்ல நான் பாட்டுக்கு நான் ரொம்ப வறுமையில இருக்கிறேன். ஒரு ஆதகத்தை என்னடா என்னடா ஆதகம் அவன் புள்ளைன்னு சொல்ற. ஐயோ சப்பா நீ ஓம்ப சொல்ற. ஏய் வாடா ஏய் வாடா ஏய் வாடா ஏய் வாடா 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 டேய் ஐயோ சப்பா ஏய் என்ன 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 ஐயோ சப்பா இனிமே சோத்துக்கு யாராவது கூப்பிடுவியாடா? இருப்பா. ஏய் சோத்துக்கு யாராவது கூப்பிடுவியா? ஏய் கூடிடுடா வேடாங்க. பிச்சை எடுத்துட்டு பாப்பா நீ பாப்பா பாப்பா
ஏன்னா ஓ அவங்க பக்கத்துல சிவனேன்னு ரோட்ல போறாங்க வர்றாங்க சாப்பிடறதுக்கு என்ன நீ ராவடி பண்ற நீ தம்பி பிரியாணி சாப்பிடு. வாய துறந்த நாக்க அப்படியே எடுத்து போடுவேன். ஏமா அம்மா இப்படி சொல்லி அவன் மொண்டாட்டி அப்படி சொல்லி அந்த மனுஷன் மேட்டு யாரு விட்டுக்க சாப்பாடு நம்ம போவாரா ஞாபகப்படுத்துற பாவம். தம்பி அடே ப்ளீஸ் தனியார் கூட்டிட்டு போறேன். வெடிச்சு போடுவேன். அதலாடா அந்த அருவாரடு ஆடி பாஸ் 18 கூப்பிடு. இவன் தான் இப்படி சொல்றான் அவன் மொண்டாட்டி அப்படி சொல்லி 28 வரையா பிரச்சனையாயிடுச்சு. நான் அங்கேயே இருந்துக்கிறேன். நிறைந்த கூட்டத்துக்கு மனமார்ந்த வணக்கம். வணக்கம். இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு சேலம் மாநகரம் என்று சொல்லக்கூடிய புண்ணியவிலே வாழ்ந்து வரக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய புள்ளி சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஸ்ரீ சக்தி காளியம்மன் என்று சொல்லக்கூடிய தெய்வங்களுக்கு பூசாட்டு பொங்கலிட்டு தேரும் திருவிழா தெருக்கூத்து என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல நமக்கு நாடகம் வச்சிருக்காங்க. உண்மை. பெருமாள் மேடு சேலம் மாநகரம் பெருமாகோவில் மேடு என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணிய பூமியிலே நடத்தக்கூடிய நாடகமோ மரகதவல்லி திருமணம், அசாசுரன் ஆஞ்சநேயர் யுத்தம். இந்த நாடகத்திலே நான் யார் சொல்லட்டுமா? அந்த வானத்திலே 1000 நட்சத்திரங்கள் கொட்டி கிடந்தாலும் ஒரு நிலவுக்கு ஈடாகுமா? அப்படி நிலவு போன்று அழகுபடுத்த என்னுடைய பெயரோ சுபத்ரா. சுபத்ரா. ஆமா. சரி, இப்படி சுபத்ரியாக நான் இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையார் சொல்லட்டுமா? யாரு?